கத்தியே இல்லாம கிட்னிக்குள்ள இருக்கிற கல்ல ஆபரேஷன் மூலியமா கிளியர் பண்ண முடியுமா? ஈஸியா பண்ணலாம். அதுக்கு பேரு தான் RIRS, ரிட்ரோகிரேட் இன்ட்ராரீனல் சர்ஜரி. இது வந்து ஒரு எண்டோஸ்கோபிக் சர்ஜரி. ஒரு கருவியை எடுத்துட்டு யூரின் போற பாதை வழியா உள்ள போயிட்டு கிட்னி வரைக்கும் போய் அங்க எம்பி கல் எங்க இருந்தாலுமே லேசர் மூலியமா ஈஸியா பவுடர் பண்ணி கிளியர் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா PCNL அப்படின்னு சொல்லிட்டு முதுகுல தொலை போட்டு அது வழியா கருவி விட்டு கல்லை உடைச்சு கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பயுமே அந்த சர்ஜரி பண்ணிட்டு தான் இருக்கும். பட் ரொம்ப பெரிய ஸ்டோன்ஸ், அதாவது 20 to 25 mm மேல இருந்துச்சுன்னா அந்த சர்ஜரி பண்ணலாம். ஏன்னா அதுலயும் கொஞ்சம் ரிஸ்க்ஸ்லாம் இருக்கு. என்னென்ன ரிஸ்க் இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து ப்ளீடிங் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சுன்னா சம்டைம்ஸ் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ற மாதிரி இருக்கும், அதாவது ரத்தம் ஏத்துற மாதிரி இருக்கும். சில பேருக்கு ப்ளீடிங் ரொம்ப சிவியரா இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்றதுக்கே இன்னொரு ப்ரொசீஜர் பண்ற மாதிரி வரலாம். ரெண்டாவது, இந்த சுகர் பேஷண்ட்டு, உப்பு நீர் ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த தொலை போட்ட இடத்துல புண்ணு சம்டைம்ஸ் ஆடுறதுக்கு டைம் ஆகும். அது இல்லாமல் டிஷ்யூ லாஸும் இருக்கும். ஸோ இதெல்லாம் RIRSல அவாய்ட் பண்ணிக்கலாம். மூணாவது, என்னதான் அது தொலை போட்டு பண்ணாலுமே அதுக்கு உண்டான வலி கொஞ்சம் இருக்கும். RIRSல அது சுத்தமாக இல்லை. நாலாவது விஷயம், கிட்னிக்குள்ள நிறைய இடத்துல கல் இருந்துச்சு அப்படின்னா இது ஒரே ஸ்டேஜ்ல கம்ப்ளீட் பண்றது கஷ்டம். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம RIRS மூலியமா ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம். அதனால கிட்னிக்கு உள்ள இருக்கிற கல் 20ல இருந்து 25 மில்லிக்குள்ள இருந்துச்சுன்னா சேஃபா இந்த தொலை கூட போடாம எண்டோஸ்கோபிக் சர்ஜரி மூலியமா இந்த RIRSங்கிற சர்ஜரி வச்சு ஸ்டோன்ஸ்லாம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். நன்றி. நிரஞ்சன் மருத்துவமனை, ஆத்தூர் ரோடு, பெரம்பலூர்.